Corel Drawingங்க இந்த டிசைன்ல இந்த லோகோவை நான் செலக்ட் செய்யணுங்க. செலக்ட் செய்ய முடியல. மேல இருக்கிற அந்த சர்க்கிள் தான் செலக்ட் ஆகுதுங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னாங்க, இந்த ட்ரீட் ஆல் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஃபில்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிளா இருக்குங்க. இந்த ஐக்கானை வந்து நம்ம இன்னொரு தடவை கிளிக் செஞ்சோன்னா டிசேபிள் ஆயிருங்க. இப்போ பாருங்க, நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணால் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த ஆப்ஷனோட யூசேஜ் இதாங்க. ட்ரீட் ஆல் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஃபில்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷனுங்க. சில சமயங்களில் இந்த ஐக்கன் வந்துங்க சில வெர்ஷனில் இருக்காதுங்க. அது எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு வரதுனாங்க, கண்ட்ரோல் ஜே கொடுத்துங்க இந்த ஆப்ஷன் டயலாக் பாக்ஸ்லைங்க இந்த இடத்துக்கு கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க. செலக்ட் செஞ்சுட்டுங்க இந்த இடத்துக்கு கமாண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க. அதில் டூல் பார்ஸ்ன்னு இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டூல் பார்ஸ் நம்ம செலக்ட் செஞ்சுக்கலாங்க. செலக்ட் செஞ்சுட்டு இந்த சர்ச்லைங்க பாருங்க ட்ரீட் ஆல் ஆப்ஜெக்ட் அஸ் ஃபில்டுன்னு இருக்குது. செலக்ட் செஞ்சுங்க நீங்கள் ட்ராக் செஞ்சு உங்களோட பேஜில் கொண்டு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் இதை ப்ளேஸ் செஞ்சுக்கலாங்க. சில சமயங்களில் டிசேபிளாக இருந்தால் பயன்படும், சில சமயங்களில் எனேபிளாக இருந்தால் பயன்படும். நீங்கள் அதை உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி டிசேபிள் எனேபிள் செஞ்சுங்க, இது பயன்படுத்திக்கலாங்க. ஈஸியாக வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆப்ஷனுங்க. ட்ரை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு மிக்க நன்றி.